தமிழகம் 100% கல்வி அறிவு பெற்ற மாநிலமாகவும் மின்வெட்டு இல்லாத மாநிலமாகவும் மாற்றப்படும் என்று முதல்வர் ஜெயலலிதா தமிழக சட்டசபையில் உறுதி தெரிவித்தார். தமிழக சட்டசபையில் கவர்னர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது நடந்த விவாதத்திற்கு திங்களன்று முதல்வர் ஜெயலலிதா பதிலுரை வழங்கினார். தமிழக கல்வித்துறையின் வளர்ச்சியை பட்டியலிட்ட முதல்வர் ஜெயலலிதா விரைவில் 100% கல்வி அறிவு பெற்ற மாநிலமாக தமிழகம் திகழும் என்று உறுதியளித்தார். மின்வெட்டு பிரச்சினைகளுக்கு மத்திய அரசை குறை கூறிய ஜெயலலிதா மின்வெட்டே இல்லாத நிலையை தமிழகம் விரைவில் எட்டிவிடும் என்றும் கூறினார். மீனவர் பிரச்சினைக்கு கச்சத்தீவை மீட்பதே நிரந்தர தீர்வு என்று கூறிய ஜெயலலிதா பேச்சுவார்த்தை நடந்து முடிந்துள்ள நிலையில் உச்சநீதிமன்றத்தில் உள்ள நிலுவையில் உள்ள வழக்கிற்கு குந்தகம் ஏற்படாது என்றும் இலங்கை கடற்படை இந்திய மீனவர்களை சிறைப்பிடித்துள்ளது கவலை அளிப்பதாகவும் கூறினார். மத்திய அரசின் தவறான பொருளாதார கொள்கை, டீசல், பெட்ரோல், எரிவாயு விலை நிர்ணயம் ஆகியவற்றால் விலைவாசி உயர்ந்து கொண்டு போவதாக குற்றம் சாட்டிய முதல்வர் ஜெயலலிதா விலைவாசி உயர்வை குறைக்கும் நடவடிக்கைகளில் மத்திய அரசு தவறிவிட்டதை பிரதமர் மன்மோகன் சிங்கே ஒப்புக் கொண்டுள்ளார் என்று தெரிவித்தார். முன்னதாக ஜெயலலிதா பேச துவங்கிய போது எதிர்க்கட்சிகளின் ஆக்கப்பூர்வமான கருத்துகள் நிச்சயம் கவனத்தில் கொள்ளப்படும் என்றும் அதில் உண்மை இருக்குமானால் அவை நிச்சயம் களையப்படும் என்றும் தெரிவித்தார்.